ஹலோ வணக்கம். மீன ராசி உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ மீன ராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கு அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு அதிலும் தேவையான விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், முருகர் கார்ட்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ மீன ராசி உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 months எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். How's your next 3 months spices? Okay, we have happiness, acceptance. So மீன ராசி nurture and love. ஸோ இந்த ஹாப்பினஸ் வரும்போதே ஹாப்பினஸ் எந்த விஷயத்தில் எதுக்காக ஒய் அப்படின்ற போது அது ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இங்கே வந்து ஃபிகர் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஃபைனலி வி காட் லவ். ரைட். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 monthsல உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, மற்றவங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இது வரைக்கும் வந்து உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேனே, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இருக்கலாம். மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பு இருந்திருக்கலாம், அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்க என்ன இப்படி பண்ண வச்சாங்க. ரைட். அந்த மாதிரியான வெறுப்பு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று உங்கள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் வந்து வெறுப்புகள் இருந்திருக்கும். 2 சைடும் உங்களுக்கு வெறுப்புகள் இருந்திருக்கும். ஒரு ரெக்ரேஷன், ஒரு கில்ட்டினஸ், ஏதோ ஒன்று கைண்ட் ஆஃப் இருந்திருக்கும் இல்லையா. பட் அடுத்த 3 மாதங்களில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுடைய ஃப்ளாஸ், மற்றவங்களுடைய ஃப்ளாஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண போகிறீங்க. ஓகே ஃபைன், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும். அவங்க யோசிச்சதும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், மேபி நம்ம யோசிச்சதும் இப்படி இருக்கலாம். லைக் அந்த பர்செப்ஷனை அக்செப்ட் பண்ண போகிறீங்க கைண்ட் ஆஃப். ஓகே. ஸோ இது ஏன் அக்செப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அக்செப்ட் பண்ணுவீங்க, புதிய வாய்ப்புகளுக்காக. இந்த மற்றவங்களுடைய பிழை, உங்களுடைய பிழை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும், நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்காகன்னு இருந்திருக்கலாம். செல்ஃப், ஓகே, நீங்கள் தான் ப்ரையாரிட்டி, செகண்டரி தான் மற்றவங்கலாம். ஸோ எனக்கு எது நல்லது எது கெட்டதோ அதுதான் நான் பண்ணுவேன். லைக் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரிலேட் பண்ணுவேன். மற்றவங்க செகண்டரியாக தான் வைப்பேன் அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் மற்றவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இருக்க போகிறீங்க. ஓகே. ஸோ என்ன மாதிரி தான் நான் அவங்களும், இப்போ எனக்கு சந்தோஷம்னா மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும். இதில் சில பேர் வந்து ஆல்ரெடி நான் அப்படி தான் இருக்கிறேன், இது புதுசு இல்லை எனக்கு, நான் அப்படி தான் இருக்கிறேன், அதனால் நிறைய பட்டுட்டேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, ஸோ அப்படி இருந்து நீங்கள் அனுபவித்த வலியை கூட அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே ஃபைன், இருந்துட்டு போட்டோம், நான் இப்படி தானே இருக்கேன், ஃபைன், மறுபடியும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. ஓகே. ஸோ அது ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, லைஃப்பில் ஒரு புதிய விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம எப்போவுமே ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய கேரக்டர் வைஸ் இருக்கணும். அப்போது அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய மற்றவங்களுடைய எல்லா ஃப்ளாஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது தானே வாழ்க்கை. உண்மையான அந்த அன்பு தானே வாழ்க்கை. லைக் இப்படியான ஒரு விஷயங்கள். ஸோ அன்புக்கு தண்டிக்க தெரியாது இல்லையா, அது அந்த மாதிரி தான் நீங்கள் போக போகிறீங்க நெக்ஸ்ட் 3 months. அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. உடனே பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அப்போ வந்து நான் தான் அப்படி இருப்பேனா, என்ன சார்ந்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்களா, எனக்கு அது கிடைக்காதா, நான் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுக்கணுமா இப்படியான ஒரு அன்பு அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் எங்கள் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் மட்டும் அப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது, மற்றவங்களும் அப்படி இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. நீங்கள் கிவராக மட்டும் இருக்க போகிறதில்ல, ரிசீவராகவும் மாற போகிறீங்க. ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்ஃபில் நடக்க போகுது. மனசு ரொம்ப ரொம்ப திருப்தி ஆகும் உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில். ஓகே சூப்பர், இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இது எனக்கு நடந்துருச்சு. ஸோ எனக்கு இது இப்போ ஃபுல்ஃபில்லாக இருக்குது.
ஓகே. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரிவில் இருக்கீங்க, ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் ஒரு விதமான பிரிவில் இருக்கீங்க, மனம் ரீதியாக மனக்கசப்புகள் இருக்குது, பிரிவில் இருக்கீங்க அப்படின்ற போது அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி உங்களுடைய பழைய தன்மைக்கு திரும்புவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நெக்ஸ்ட் 3 monthஸில் நடக்க இருக்குது. ஓகே. ஸோ மீன ராசி டாரோ கார்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஹவுஸ் நெக்ஸ்ட் 3 months Pisces. We have 4 of Cups. And we have the Sun, the Devil. Okay. And we have the 7 of Pentacles. எப்போ பார்த்தாலும் ஒரு காத்திருப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபெயிலியர் சொல்ல முடியாது. சில பேருக்குலாம் ரொம்ப வந்து சில பேருக்கு உடனே முடிகிற காரியங்கள்லாம் அது வந்து உங்களுக்கு எப்படின்னா இழுத்து முடியும், டக்குலாம் முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப போட்டு சோதிக்கும் உங்களை. உங்களுக்கு அது ஃபைனலி எனக்கு இது வேண்டாண்டா சாமி அப்படின்னு போகிற அளவுக்கு சோதிக்கும் இல்லையா? ஸோ அப்படிலாம் இருந்திருக்கும் ப்ராக்டிக்கலான லைஃப்பில் சில விஷயங்கள்லாம். அதுலேருந்து ரிலீவ் ஆக போகிறீங்க. ஓகே. அது கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டியாக கூட இருக்கலாம். மேபி அந்த நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்க பிளாக்காக இருக்கலாம், பிளாக்கேஜஸாக இருக்கலாம். அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க நெக்ஸ்ட் 3 months அப்படின்னு காட்டுது. அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி நீங்கள் எதை இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ, எதுக்காக தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களோ, ஒரு கவலை இருக்கும். வெளியில் வந்து ஓகே எனக்கு எல்லாமே இருக்குது, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் இப்படிலாம் நீங்கள் காமிச்சிக்கிட்டாலும், பட் உள்ளுக்குள்ளே உங்களோட உள் மனசில் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல, ஒன்று உங்ககிட்ட இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும், அந்த ரெக்ரெஷன் இருக்கும், எதையோ இழந்த மாதிரியான ஒரு உணர்வு இழப்பினுடைய வலி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கிளியர் ஆக போகுது. மேபி அந்த இழந்தது நீங்கள் மீட் எடுக்கலாம், கிடைக்கலாம். ஓகே. அதுவும் கிடைக்கக்கூடியது ஒன்றா கூட இருக்கலாம். பட் இப்போது கரண்ட்டில் ஒரு பிளாக் இருக்கலாம், அந்த பிளாக் கிளியர் ஆகும். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் 3 months நடக்கும். அதுவும் நீங்கள் 7 வருஷமாக 7 மாதங்களாக டீல் பண்ண விஷயம், ஒரு 7 வருடங்கள், இங்கே வந்து அதிகமாக தான் இங்கே போகுது. 7 மாதங்கள்ன்றதை விட 7-8 வருடங்களாக நீங்கள் டீல் பண்ண ஒரு விஷயம் அது வந்து பிளாக்ல இருக்குன்னா அது கிளியர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் 3 monthsல அண்ட் நிறைய பேர் நெக்ஸ்ட் 3 monthsல பணம் ரீதியான ஒரு நெகட்டிவ்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கடன் வாங்குறது ரொம்ப பிடிக்கும், வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன், அடிக்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிடிக்கும், லாட்டரி வாங்குறது பிடிக்கும், அவர் வந்து நான் சம்பாதிக்கிறது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷனுக்கு நான் செலவு பண்ணுறேன், ஆல்கஹால் லைக் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறேன், தப்பான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறேன், இப்படிலாம் ஒரு அடிக்ஷன்ஸில் இருக்கிறீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்துலாம் வெளியே வர போகிறீங்க, அதுக்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். எஸ், ஃபைனலி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ இப்படியான ப்ராக்டிக்கலான நெகட்டிவ் சோர்ஸில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒரு இழப்பினுடைய வழி, ஏதோ ஒரு விஷயம் முடியாமல் ஒரு பிளாக் தடுத்துருச்சு. ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம டீல் பண்ணது இப்படி ஆயிடுச்சு, லைக் ஏதோ ஒன்று. இந்த 2 விஷயங்களுக்கும் நீங்கள் ஒரு கரெக்டான சொல்யூஷன் தேட போகிறீங்க, கரெக்டான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அதற்கான கான்வர்சேஷனை வந்து ரொம்ப தைரியமாக வெளிப்படுத்த போகிறீங்க, உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் 3 months. ஓகே. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கம்யூனிகேஷனில் இருந்தால் ஸ்டார்ட் அப் ஆகும், ரைட்? ஸோ ஒரு சாலிடான ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கலாம் நெக்ஸ்ட் 3 monthsல. ஒர்க் ரிலேட்டடாக, ப்ராக்டிக்கலான விஷயங்கள் ரிலேட்டடாக, ஆர் எல்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் அதில் ஒரு சாலிடான ஆஃபர் கிடைக்கலாம். எஸ், ஓகே. ஒரு ரீபில்டிங், ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப், அதுவும் சாலிடாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு நல்ல ஒரு கரியர் சர்க்கிள் உருவாகும், நல்ல ஒரு கொலீக்ஸ் அமைவாங்க, அண்ட் பர்மனெண்ட்டான ஜாப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நெக்ஸ்ட் 3 months வந்து நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நெகட்டிவான விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்றது இங்கே தெளிவாக இருக்குது. அதை கிளியர் பண்ணும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உண்மை வெளியே வரும், சில சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும், நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணுவீங்க.
ஏன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயங்களை செயல்படுத்த போகிறீங்கன்ற போது, ஸோ அதை கான்வர்சேஷன் மூலியமாக தான் செயல்படுத்துவீங்க அப்படின்ற போது அந்த கான்வர்சேஷன்லேயே சில சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see. Queen of Swords, we have the final card. See, King and Queen. ஸோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷன் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் அப்படி சொல்லலாம். வெதர் இஃப் யூ ஆர் அ மென் ஆர் உமன், ஓகே, அனதர் ஜெண்டர் பர்சனோட நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணும் போது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டிக்கு வந்து வரும் அண்ட் உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தொடங்கும் அண்ட் கைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்றத இங்கே தெளிவாக காட்டுது. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்தால் அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நடக்கும், ரைட்? ஸோ மீன ராசி உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 monthsக்கான ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குட் வைப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.